ஒரே ஒரு நிமிஷம் மேலே ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவரை நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் 2026 கடந்தெல்லாம் போக முடியாது. ரெண்டுல ஏதோ பக்கம் போகணும். மேபி இவரை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நான் ஆதரவாளன் அப்படிங்கிற பக்கத்துலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவரை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா செயல்பாடு காரணமாக எதிர்க்கலாம். இப்படி நிற்கணுங்க, அங்கே உட்காரணுங்க, இதுக்கு அறிக்கை ஒன்றுங்க, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இங்கே போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே செயல்பாடு தான். ஆனால் சிந்தனை ரீதியாக அவரோட நீங்கள் கண்டிப்பாக முரண்பட மாட்டீங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் இவரோ பெரிய இடத்த விட்டு வந்திருக்கார். அரசியல் களத்துக்கு நாங்கள் புதுசு தான் இருந்தாலும் சொல்கிறோம், செயல்பாடு மாற்றிக்கக்கூடியது. சிந்தனையை தப்பாக இருந்தால் ரொம்ப மோசமானது. சிந்தனை ரீதியாக தப்பாக இருக்கிறவங்களும் முதல்ல எதிருங்கள் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திமுக பாஜகவை நாங்கள் ஏன் உட்காந்து எதிர்க்கிறோன்னா, சிந்தனையே தப்பாக இருக்குது. திமுக தமிழ்நாட்டை தன்னுடைய குடும்ப சொத்தாக பார்க்குது. முதல்ல தாத்தா இருந்தார், அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்தார், அதுக்கப்புறம் அவரோட பேரை வந்தார், அதுக்கப்புறம் அவரோட கொள்ளு பேரை வந்தார். ஸோ தமிழ்நாடு தன்னுடைய குடும்ப சொத்தாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபி இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்குது, இதை மதம் சார்ந்த நாடாக மாத்திர ஒரு தவறான சிந்தனையை, பிளவாத சிந்தனையை சுமந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்தனை ரீதியாக தப்பாக இருக்கிறவங்களை எதிர்க்கிறது தான் அரசியல். செயல்பாடு கூட மாற்றிக்கக்கூடியது. இனிமேல் நீங்கள் முடிவெடுத்துங்க.